வெல்கம் பேக் டு மை சேனல் கேபிஜி vlog வாட்ரோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னை பீச் டு தாம்பரம். இது என்னோடய 3வது vlog, இது ட்ரெயின் vlog. இது குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா, சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு இடம்தான். அது எந்த இடம் பார்த்திங்கன்னா, சென்னை பீச் ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது மக்களே. இதை பற்றி தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, இந்த ட்ரெயினில் தான் நம்ம தாம்பரம் வரைக்கும் போக போகிறோம். பிளாட் நம்பர் 3 நிற்கிது இந்த வண்டி. வாங்க போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரியும். வண்டி இப்போது எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க தாம்பரத்தை நோக்கி பயணம் ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள் மக்களே, எப்போதும் பிஸியாக இருக்கும் இந்த ஸ்டேஷன். லட்சக்கணக்கான மக்கள் தினமும் இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாடர்ன் ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஒரு பிரிட்டிஷ் கால ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த பீச் டு தாம்பரம் ரயில்வே ட்ராக் வேலையை எப்போ ஆரம்பித்தாங்கன்னா, 1928 ஆரம்பித்து 3 வருஷத்தில் இந்த வேலையை முடிச்சிட்டாங்க. அதாவது 1931. இது அந்த காலத்தில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட். நம்மளுடைய ஃபஸ்ட் ஸ்டாப்பிங் வந்துருச்சு. இந்த ஸ்டேஷன் நேம் பார்த்திங்கன்னா சென்னை ஃபோர்ட். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ். 1931 மே மாதம் 11 முதல் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓட ஆரம்பித்தது மக்களே. அந்த காலத்தில் எலக்ட்ரிக் ட்ரெயின்னா அது ஒரு நெக்ஸ்ட் லெவல் டெக்னாலஜி. இந்த ஸ்டேஷன் நேம் பார்த்தீங்கன்னா பார்க் ஸ்டேஷன். நீங்கள் இங்கே இறங்கிட்டிங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம். நீங்கள் பார்க்குறது இந்த ஸ்டேஷன் நேம் பார்த்திங்கன்னா சென்னை எக்மோர். இங்கே இறங்கிட்டு நமக்கு சவுத் சைட் போகிற ட்ரெயினெல்லாம் இங்கே இருந்தால் போகும். பிரிட்டிஷ் ஏன் இந்த பாதையை கட்டினாங்கன்னா, சென்னை துறைமுகத்தில் இருந்து நம்ம பொருட்களை சிட்டிக்கு கொண்டு வரணும். அதுக்காகவும் மேலும் வேலைக்காரங்க வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லையா, அவங்க ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்காக இந்த ரூட்டை க்ரியேட் பண்ணாங்க. மக்களே, 1931 சென்னை பீச் டு தாம்பரம் வரைக்கும் ஆரம்பித்த போது சுமாராக 10 முதல் 12 ஸ்டேஷன் தான் இருந்தது. நம்ம இப்போ இருக்கிற பல ஸ்டேஷன்லாம் பின்னாடி தான் வந்தது. அந்த லிஸ்ட்டு ஒன்று இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு கேளுங்க. சென்னை பீச், பார்க் டவுன், எக்மூர், சேத்பட், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், மாம்பலம், சைதாப்பேட், கிண்டி, சென்ட் தாமஸ் மவுண்ட், பல்லாவரம், தாம்பரம். நீங்கள் பார்க்குற இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா மாம்பலம். இங்கே இறங்கி
ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு ஷாப்பிங்க்கு போகலாம். ரொம்ப ஃபேமஸான இடம் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஷன் வந்துருச்சு இப்போது. ஏன்னா சிட்டி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் எம்ஆர்டிஎஸ், மெட்ரோ எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் பார்க்குறது கிண்டி ரயில்வே ஸ்டேஷனு. எதிர்க்க ஒரு பில்டிங் தெரியுது இல்லையா, அதுதான் கிண்டி மெட்ரோ ரயில் நிலையம். நீங்கள் பார்க்குற இந்த ரயில்வே ஸ்டேஷன் நேம் பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்டு. இங்கே இறங்கி நீங்கள் தரமணி, வேளச்சேரி கனெக்டிங் ட்ரெயின்ஸ் இங்கே இருக்கும், எம்ஆர்டிஎஸ்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் கோயம்பேடு போகிறதாலும் இங்கே மெட்ரோ ட்ரெயின் கனெக்டிவிட்டி இங்கே இருக்குது. நீங்கள் பார்க்குற இந்த ரயில்வே ஸ்டேஷன் நேம் பார்த்தீங்கன்னா திரிசூலம். இங்கேருந்து இறங்கி நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனோன்னா இந்த ஸ்டேஷனில் இறங்கிடலாம். நீங்கள் பார்க்குற இந்த ரயில்வே ஸ்டேஷன் நேம் பார்த்தீங்கன்னா குரம்பேட். மக்களே, அந்த காலத்தில் ரயில்வே ட்ராக்கோட விட்த்து பார்த்தீங்கன்னா மீட்ரு கேஜ் தான். இப்போ தான் நமக்கு வந்து ப்ராட் கேஜ் வந்திருக்கு. அப்போல்லாம் மீட்ரு கேஜ் தான். இந்த சென்னை பீச் டு தாம்பரம் ரூட் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ரூட்டே இல்லை மக்களே. இது சென்னை வளர்ச்சிக்கு ஒரு பேக் போன் மாதிரி. நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா சென்னை பீச் டு தாம்பரம் நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 29 கிலோமீட்டர்ஸ் வருது மக்களே. நமக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா 10 rupees. பஸ் கொஞ்சம்
மக்களே, ஃபைனலாக நம்ம தாம்பரம் ரீச் ஆகிட்டோம். சரிங்க மக்களே, இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் செஞ்சுக்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.